ஹாய் வணக்கம் மக்களே. இன்றைக்கி நம்ம என்ன குழம்பு வைக்க போகிறோம்னா பாருங்கள், வந்து முட்டை குழம்பு தாங்க. முட்டை குழம்புக்கு தான் இப்போ வந்து வெங்காயத்தை உரித்து வச்சுருக்கிறேன். அடுத்து என்னென்னா கொஞ்சம் வெள்ளைப்பூடு. ஏன்னா முட்டை வந்து ஒரு டேஸ்டபுளான ஒரு பொருள், அதில் வந்து அதனால் கொஞ்சம் வெள்ளைப்பூடு உரிச்சுக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா வந்து எங்கள் பைரவு எங்கள் பக்கத்துலேயே தான் படுத்து கிடக்கிறாரு. நான் வீட்டுக்குள்ளே இருந்தால் வீட்டுக்குள்ளே இருப்பார், நான் வெளியே உட்காந்துருந்தேன்னா வெளியே உட்காருவார். நான் எங்கே இருக்கிறேனோ அந்த இடத்துல தான் எங்கள் பைரவு இருப்பான். அப்படி ஒரு எங்கள் 2 பேத்துக்குள்ள ஒரு பிணைப்பு. அம்மா மகன் பாசம். என்னங்க இன்றைக்கி இப்படி ரொம்ப வெயில் அடிக்குது, தாங்கவே முடியலையே. சூரிய பகவான் ரொம்ப சுட்ட இருக்கிறான். அப்படியே தக 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 தகன்னு தகிக்கிறான். என்னதான் செய்கிறேன்னு தெரியலை. எமுடு தண்ணி குடித்தாலுமே வந்து தாகமே அடங்கவே மாட்டேங்குதே. உங்களுக்கு அப்படித்தானா? தண்ணி குடித்த கூட அடுத்த செகண்ட்லேயே வந்து வேர்த்து கொட்ட ஆரம்பிச்சிருதுங்க, தாங்கவே முடியல. இந்த மாதமே இப்படின்னா நீ மே மாதத்தை சொல்லவா வேணும்? அடடாடாடாடாடா, மே மாதம்லாம் இன்னும் பயங்கரமாக இருக்குது. அக்னி வெயில். சூரிய பகவானே கொஞ்சம் இடையில வரணுமாவங்கிட்ட சொல்லி கொஞ்சம் மழையை பெய்ய வைங்க. யார் வேணான்றது? நாங்களா வேணான்ற மக்கள்? வாட்டி வதைக்கிறீங்க. போட்டி ஓட்டுக்கிட்டு கொடுத்தா மழையை ஒரேதியாக கொடுக்குறாரு அந்த வர்ண பகவான். இல்லைன்னா வந்து கொடுக்கவே மாட்டேங்கிறாரு. அவர் கொடுக்கலன்னு நீங்கள் வெயில் அப்படியே கொளுத்தி விட்டுட்டு போகிறீங்க சூரிய பகவான். பாவம் மக்கள், ரொம்ப கஷ்டப்படுத்தாதீங்க, ஓரளவு கஷ்டப்படுத்தாதீங்க. கொஞ்சம் அப்பப்போ கொஞ்சம் மழையை கொண்டு பண்ணி விடுங்க. அப்போ தான் இந்த அடிக்கிற வெயிலை கொஞ்சமாச்சும் தாக்கு பிடிக்க முடியும். எங்கள் பயிரெல்லாம் பயங்கரமான ஒரு வெயில் தாங்க முடியாமல் எனி டைம் வாய் திறந்தே தாங்க இருக்குது, மூடவே மாட்டேங்கிறான். திறந்தே இருக்கிறேன். பாவமாக இருக்குது. தண்ணியை ஊற்றி விட்டோம்னா அதில் போய் அப்படி போய் படுத்துக்கிறான். அவனுக்கு எப்படி இருக்குது? காக்கா வந்துருச்சு. யார் வர போகிறாங்கன்னு தெரியல எங்கள் வீட்டுக்கு. இத்தனை கத்திக்கிட்டு இருக்கிற. எப்பயுமே இந்த டயத்துக்கு சாப்பாடு வச்சுருவேன். சாப்பாடு இன்னும் வைக்கல, அதுக்கு தான் இங்கே பாருங்கள் எப்படி கேட்டில் வந்து உட்காந்துக்கிட்டு கற்றுனா பாருங்கள். இருங்க வரேங்க. பறந்துருச்சு பார்த்தீங்களா? இது வரட்டு விடியா பாருங்கள் பைரவு. கத்தாதன்னு சொல்கிறேன். எங்கள் வீட்டில் வந்து கத்துறாங்களா? சாப்பாட்டுக்கு தாங்க அந்த காக்கா இத்தனை சுற்றிக்கிட்டே இருக்குது. எப்பயுமே வச்சிருவேன், சாப்பாடு வச்சுருவேன். கொஞ்சம் வைக்கணும்டா. இந்த வீடியோ எடுத்துட்டு தான் நீ சாப்பாடை வைக்கிறேன். ஏன் சாமி என்ன விற்கிறாங்களா? பேருமா, ஏய் இங்கே பாடுறா, இங்கே வாமா. ஒன்று கடிச்ச இடத்துலையே போய் ஓயாமல் மூந்து வாத்துட்டு அடிச்சுட்டு உட்காந்துருக்குறியான். படு அம்மா தண்ணி ஊற்றி விட்றேன். தண்ணி ஊற்றி விட்டு அப்படியே போய் படுத்துக்கிறியாங்க. அம்முட்டு தொப்புட்டு இங்கே பாரு வருவான். வா வீட்டுக்குள்ளே போகலான்னு சொல்லி கூப்பிட்றாரு. போகலாம்மா வீட்டுக்குள்ளே? தாங்க முடியலையா? வெயில் தாங்க முடியலையாம்மா அவருக்கு. மாமா வீட்டுக்குள்ளே போகலான்னு சொல்லிட்டு வந்து நிற்கிறியான் பார்த்தீங்களா? போட அண்ணன் படுத்துருக்கிறியா? போ உள்ளே போ சாமியே. டே தங்கம்பிள்ள போ. ஆமாம் அண்ணன் வீட்டுக்குள்ளே படுத்துருக்கேன். போடு போய் படுத்துக்க போ. அவன் பெட்டு இருக்குது, ஆனால் அவர் பெட்டில் அவர் படுக்க மாட்டார். எங்களோட தான் வந்து படுப்பார். குழுன்னு காற்று வேணும்ல இவருக்கு ஃபேனு போட்டு விட்டாலுமே அதில் படுக்கிறதில்ல, பத்தலையாம்மா காற்று. அதனால் வந்து எங்கள் ரூம்குள்ளே வந்து படுத்துக்கிறது ஆளுடைய. அப்புறம் எப்படி வீட்டை பாதுகாக்கிறேன்னு பாருங்கள். என்னத்தை தான் பாதுகாக்கிறான்னு தெரியலை. வீட்டுக்கு பாடிக்கார்டு. இவனுக்கு நாங்கள் தான் பாடிக்கார்டாக இருக்கிறோம், இவன் எங்களுக்கு பாடிக்கார்டு இல்லை. எல்லாம் வெளியே படுப்பான்னு வாண்டா, இவர் மட்டும் வீட்டுக்குள்ளே வந்து படுக்கிறாரு. பகல்லையும் வீட்டுக்குள்ளே தான் படுக்கிறியான், நைட்லேயும் வீட்டுக்குள்ளே தான் வந்து படுக்கிறியான். எப்படி வீட்டை பாதுகாக்கிறேன்னு தெரியலை எனக்கு. இவரை பாதுகாக்கிறதுக்கு ஒரு ஆள் வேணும் உங்களுக்கு. இவருக்கு தேவையான செஞ்சு போடுறதுக்கு, கூட இருக்கிறதுக்கு. நான் எங்கள் வீட்டில் இருக்கிற பயிரவு எங்கே வருது அப்படி. என்ன எதுக்கட எத்தனை இது பண்ணுறா? டேய் வாயவே மூட மாட்டேங்கிறியா தம்பி? சரி மக்களே,
பாய் மக்களே, இது எங்கள் வெள்ளைப்பூடு உரிச்சாச்சு. நான் போய் இந்த குழம்ப வந்து முட்டையை வேக போடணுங்க. முட்டையை வேக போட்டாதான் முட்டை வேகக்குள்ளே இந்த இதை வதக்கி விட்டோம்னா சரியாக இருக்கும். ஆனால் எப்போயுமே எங்கள் கிராமத்து சைடில் என்ன செய்கிறாங்க, வதக்கித்தானே வைப்பாங்க. உங்கள் ஊரை பக்கம்லாம் எப்படி வைக்கிறாங்கன்னு தெரியாது. நாங்கள் தக்காளி வெங்காயமெல்லாம் வதக்கி தேங்காய் போட்டு அரைச்சி கொஞ்சம் ஒரு புளி போட்டு அப்படியே வந்து கரைச்சி ஊற்றிவிட்டு மிளகாப்பொடி குழம்புல வீட்டில் அரைச்சிருக்கிற மிளகாத்தூள் குழம்பு மிளகாத்தூள் போட்டு கூட்டி வச்சுருவோம். கூட்டி வச்சுட்டு கொதி வரும்போது முட்டையை போடுவோம். நீங்கள் எப்படி வைப்பீங்க? அப்புறம் குழம்பு இறக்கும்போது ஒரு 3 முட்டையை உடச்சி அப்படியே உடையாமல், அந்த முட்டையை உடையக்கூடாது, அப்படியே கண்ணு அப்படியே முட்டை இவ்வளோ பந்தாட்டம் இருக்கும், பந்து மாதிரி இருக்கும். உள்ளே உடச்சி ஊற்றிவிட்டா உள்ளே போயிட்டேன் பாருங்கள். அவனால் பொறுக்க முடியல, பாவமாக இருக்குண்டா. எங்கே போகிறேன் பார்த்தீங்களா? பெட்ரூம் போகிறாரு. அவள் அண்ணன் அங்கே படுத்துருக்குறியா, அங்கே போகிறேன். முட்டு வெயில் அடித்தா இந்த 5 அறிவு ஜீவன்களே தாங்க முடியலையே. பாவம், அதுக்கு கீழே இருக்கிற ஜீவன்களை எப்படி தாங்க போகிறோம்? நம்மளாலேயே தாங்க முடியலை. பாவமாக இருக்குது. சரி மக்களே, பாய் மக்களே. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் மக்களே. தேங்க்யூ.